ஹாய், ஹலோ, வணக்கம். நம்ம இப்போ மல்லி சீரியல் ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம மல்லி பார்த்திங்கன்னா வெண்பாவை தனியாக அனுப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய்க்கு பயங்கரமான கோபம் வந்துடுதுங்க. கோபம் வந்தது மட்டும் இல்லாமல் மல்லியே ரோடுன்னு கூட பார்க்காம, கதிரேசனோட சின்ன பொண்ணு இருக்காங்கன்னு கூட பார்க்காம கன்னத்திலே பலான்னு அரைஞ்சிடுறாங்க. ஸோ அரைஞ்சிட்ட உடனே நம்ம மல்லி என்ன பண்ணுறாங்கன்னா, அப்போ கூட சாரி வெண்பா, நான் உன்னை வந்துட்டு நான் கோயிலில் தான் உக்காந்துட்டு இருந்தேன், அதுக்குள்ளே நீ பார்த்தீன்னா மிஸ் ஆகி இங்கே வந்துட்ட, சாரி அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ இருந்தாலும் அங்கேருந்து ஒரு வழியாக வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் சார்கிட்ட மல்லி வந்து பயங்கரமாக பேச ஆரம்பிச்சிடுறாங்க. உங்களுக்கு என்ன கை நீட்டு அடிக்க யார் உங்களுக்கு வந்துட்டு தைரியம் கொடுத்தது? எப்படி நீங்கள் வந்து என்னை கை நீட்டி அடிக்கலாம்? உங்களுக்கு அவ்வளோ வந்து தைரியம் ஆயிடுச்சா? திருப்பி நான் கை நீட்டுறதுக்கு அங்கே எவ்வளோ நேரம் ஆகியிருக்கும்? கை நீட்டியிருந்தா உங்களோட நிலைமை என்ன ஆகியிருக்குன்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தீங்களா? உங்களுக்கு அவ்வளோ திமிரு ஆயிடுச்சா? என்னை கை நீட்டி அடிக்கிற அளவுக்கு உங்களுக்கு திமிரா? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான கோவத்தோட பேசுகிறாங்க. மல்லி கோவத்துக்கு முன்னாடி நம்ம விஜயும் அமைதியாயிட்டாங்க. நம்ம அன்னபூரணி அம்மாவும் அமைதியாயிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, நான் இந்த வீட்டில் இனிமேல் இருக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு கடகடன்னு அவங்களோட ரூமுக்கு போயிட்டு பேக்கை தூக்கிட்டு ஓடி வந்து கீழே நின்று, நான் போறேன். நான் எங்கேயாவது போறேன். இனிமே நான் இந்த வீட்லயே இருக்க மாட்டேன். அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நிற்கிறாங்க. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அங்கிருந்தும் கோயிலுக்கு போயிட்டு உக்காந்துடுறாங்க மறுபடியும் மல்லி. பேக்கை வச்சுட்டு உக்காந்துட்டு சாமிக்கிட்ட சொல்கிறாங்க, பாத்தியா என் வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் வந்ததுன்னு நினச்சேன். ஆனால் அதுக்குள்ளே இந்த அளவுக்கு வந்து முடிச்சு விட்டுட்டியே பாத்தியா அப்படின்ற மாதிரி சொல்லி சாமிக்கிட்ட தான் சொல்லி புலம்பி அழுதுகிட்டு உக்காந்துட்டு இருக்காங்க. வீட்டில் ஒரு பக்கம் நம்ம விஜய் என்ன பண்ணுறாங்கன்னா, நான் இந்த கையால் தானே மல்லி அடித்தேன், இந்த கையால் மல்லி அடிச்சிட்டனே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரே அவரோட கன்னத்தில் பலான்னு அரைஞ்சிக்கிறாங்க. நம்ம வெண்பா என்ன பண்ணுறாங்க, விஜயோட மடியில் படுத்துக்கிட்டு இருக்காங்க. தூங்கத்திலே கூட பார்த்தீங்கன்னா நம்ம வெண்பா தூக்கிட்டு தான் இருக்காங்க. மல்லியம்மா சாரி மல்லியம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு உக்காந்துட்டு இருக்காங்க. ஸோ எப்போ இவங்க ஒன்று சேருவாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.